அமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல ரயில் நிலையத்தில் குவிந்த திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினரும் திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான பெரியசாமி அவர்கள் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வரை சந்திக்க திங்கட்கிழமை மாலை 4:30 மணி அளவில் திண்டுக்கல் ரயில் நிலையத்துக்கு வந்த ஊரக வளர்ச்சித்துறை பெரியசாமி அவர்களிடம் ஆத்தூர் தொகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். அவர்களிடம் மனுக்களை பெற்றவுடன் அதற்கான தீர்வு காண அதிகாரிகளுக்கு உடனடியாக தொலைபேசி மூலம் உத்தரவிட்டார். பிறந்தநாள் அன்று அமைச்சர் சென்னையில் இருப்பதால் அவருக்கு வாழ்த்து சொல்ல திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள், ஆத்தூர் தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ரயில் நிலையத்தில் குவிந்த வண்ணம் இருந்தனர். கட்சி நிர்வாகிகள் பலர் அமைச்சருக்கு சால்வை அணிவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றனர். தொண்டர்கள் மத்தியில் அமைச்சர் பெரியசாமி வரும் 7ஆம் தேதி திண்டுக்கல் மாநகருக்கு வருகை தரும் திராவிட மாடல் ஆட்சி நாயகர், கழகத் தலைவர், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கும் வண்ணம் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வரவேற்பு அளிக்க வேண்டும் என்றார். ரயிலில் அமைச்சர் ஏறும் முன் அங்கிருந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தென்பாண்டி சிங்கம் ஐபிஆர் வாழ்க, ஆத்தூர் தொகுதியின் பாதுகாவலர் ஐபிஆர் வாழ்க என கோஷமிட்டனர். பின்னர் அமைச்சர் சென்னைக்கு புறப்பட்டுச் சென்றார். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், மண்டல தலைவர்கள் என பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த திமுக உறுப்பினர்கள் ஏராளமானோர் அமைச்சருக்கு ரயில் நிலையத்தில் வாழ்த்து கூறி அவரை வழியனுப்பி வைத்தனர். அண்ணனோட பேச்சில் அன்பிருக்கும் பண்பிருக்கும். அண்ணன் ஐபி தானே இங்க என்றும் ஜெயிக்கணும். நம்ம அண்ணன் ஐபி புகழ